अज्ञान तिमिरा प्रणाम माताजी। प्रणाम माताजी। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनं येन भूतले स्वयं रूपगदामह्यं तदादि स्वपदान्तिकं वन्दे श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साक्षात् सगणरघुनाथान्वितं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते कौपेश गोपिका कांद राधाकांद नमोस्तुते। तप्तकांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो मुदिरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देगिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। गुड मॉर्निंग माताजी। हरे कृष्ण माताजी। हरे माताजी, எத்தனாவது இதுங்க மாதாஜி? இதோ சொல்றேங்க மாதாஜி. காண்டம் 1 அத்தியாயம் 18 பிராமண சிறுவனால் பரிசித்து சபிக்கப்படிதல். அதுல 18வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. புத புனர்கிருதோ நாம தஷ்ய மஹைத்தமைகாந்த பராயணஸ்ய யோ அனந்த சக்திர் பகவான் அனந்தோ மகத்குணத்வாத்யம் அனந்தம் ஆஹூஹ. ஹரே கிருஷ்ணா. கீதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா, யார் படிக்கிறீங்க? கீதா மாதாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மாதாஜி படிங்க மாதாஜி. ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஓம் நம பகவதே வாசுதேவாய. பிரம்மண சிறுவர்களால் பரிச்சித்து ஸ்தாபிக்கப்படுதல். சூத உவாசா அகோ வயம் ஜன்ம ப்ரூதோ யயாத்யஹாசமாம் உருத்தான. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பதம் 19. ஓகே மாதாஜி. மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. பக்திவேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. மேலும் எல்லையிட்ட சக்தியை கொண்டவரான எல்லையிட்டவரின் புனித நாமத்தை பாடும் சிறந்த பக்தர்களுடைய வழிகாட்டலின் கீழ் உள்ளவர்களை பற்றி என்ன செய்வது, என்ன சொல்வது? உன்னத குணங்களையும் சக்தியும் அளவின்றி பெற்றிருப்பவரான பரமபுருஷர் அனந்தன் எல்லையற்றவர் எனப்படுகிறார். பொருளுரை. உயர் பிரிவுகளில் இருந்து பிறந்துள்ள இத்விஜா பந்து அல்லது புத்தியில் தாழ்ந்த பண்படாத மனிதர்கள் இப்பிறப்பிலே பிரம்மணர்களாக உயர்த்தப்படும். தாழ்ந்த பிரிவினருக்கு எதிராக பல வாக்குவாதங்கள் செய்கின்றனர். முந்தைய பாவ செயல்களால் தான் ஒருவர் சூத்திர குடும்பத்திலோ அதைவிட இழிவான குடும்பத்திலோ பிறக்கிறார் என்பதால் இழிப்பிறப்பால் விளையும் அனர்த்தங்களை முதலில் அவர் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று வாதாடுகின்றனர். இத்தகைய பொய்வத்து தர்க்கவாதிகளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் பின்வருமாறு விடையளிக்கிறது. ஒரு தூய பக்தின் வழிகாட்டலின் கீழ் பகவான் நாம சங்கீர்த்தனம் செய்பவர் இப்பிறப்பால் ஏற்பட்ட பிரதிகுலங்களிலிருந்து உடனே விடுபடுகிறார். தூய பக்தர் ஒருவர் பகவானின் புனித நாமத்தை குற்றமின்றி ஜபிக்கிறார். தூய பக்தரின் வழிகாட்டலின் கீழ் புனித நாமத்தை ஜபித்தால் அது குற்றமற்றதாக இருக்கும். குற்றமிட்ட பகவான் நாம ஜபம் உன்னத நிலையில் இருக்கிறார் என்பதால் அது முந்தைய பாவமீன்களை எல்லாம் உடனே போக்கிவிடும். இப்படி குற்றமில்லாமல் ஜபிப்பவர் புனித நாமத்தின் உன்னத தன்மையை முழுமையாக புரிந்து கொண்டு பகவானிடம் சரணடைந்திருப்பார் என்பதை இது குறிக்கிறது. பகவானின் புனித நாமமும் பகவானும் திவ்யமானவர்கள் என்பதால் இருவரும் எல்லா வகையிலும் ஒத்திருக்கின்றனர். பகவானின் புனித நாமம் பகவானுக்கு இணையான சக்தி உடையதாகும்.
சர்வசக்தி படைத்த பரமபுருஷருக்கு எண்ணற்ற நாமங்கள் உள்ளன. அவை அனைத்தும் பகவானுக்கு இணையான சக்தி உடையவையும் எல்லா விதத்திலும் அவர் ஒத்துருப்பியாகவும் ஆகும். தன்னிடம் முழு சரணாகதி அடைபவர் பகவானின் கருணையால் எல்லா பாவங்களிலும் இருந்து காப்பாற்றப்படுகிறார் என்று பகவத்கீதையின் முடிவில் பகவான் வலியுறுத்துகிறார். பகவானும் அவரது புனித நாமம் ஒன்று என்பதால் அவரது புனித நாமத்தால் பக்தரை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் காப்பாற்ற முடியும். பகவானின் புனித நாம ஜபம் ஒருவரை ஈழ்பிறப்பின் தேமைகளில் இருந்து விடுவிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பகவானின் அவதாரங்களும் அவரது பக்தர்கள் முடிவின்றி பெருக்கிக் கொண்டே போகின்றனர். இதனால் பகவானின் சக்தியும் முடிவில்லாமல் பெருகிக் கொண்டே போகிறது. இவ்வாறாக பகவான் ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு பக்தரும் கூட பகவானுக்கு இணையான சக்தியும் கொண்டிருக்க முடியும். பக்தர் பகவத் சக்தி நிரம்பியவராக இருப்பதால் ஈழ்பிறப்பால் விளைந்த தகுதியின்மை சிறிதும் குறுக்கிட முடியாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க வந்து பிறப்பால் பிராமணர்கள் எப்படி இருக்காங்கன்னா, பிராமணத்தன்மையை வளர்த்துக் கொள்ளாமல் பிறப்பாலேயே நான் பிராமணராக இருப்பதால் பிராமணன் அப்படின்னு பெருமை கொண்டு மற்ற குலத்தவர்களை அவங்க தூற்றுகிறார்கள். ஆனா அவங்களுக்கு தெரியறது இல்ல, அவங்க வந்து துஜ பந்து, அதாவது பிராமண பந்து அப்படின்னா உறவினன். பிராமணனுக்கு உறவினனோ தவிர அவன் பிராமணன் கிடையாது. அப்போ உயர் பிறப்பில் இங்க வந்து துஜ பந்து அப்படின்னு சொல்லி இரு பிறப்பு எய்தவர்கள். அப்ப இரு பிறப்பு அப்படின்னா ஒரு பிறப்பு தாய் தந்தையரால் தரப்படுகின்றது, மறுபிறப்பு குருவால் தரப்படுகின்றது. அப்போ மறுபிறப்பு குருவால தரப்படும் போது அவங்களும் பிராமணர்கள் ஆகலாம். அப்போ ஒரு தூய பக்தரின் வழிகாட்டுதலின் கீழ் பகவானின் நாம சங்கீர்த்தனம் செய்பவர் இழிப்பிறப்பால் ஏற்பட்ட பிரதி அனுகூலங்களிலிருந்து உடனே விடுபடுகின்றார். அப்ப நம்ம பிராமணத்தன்மைக்கு உயர்ந்தால் மட்டுமே வைஷ்ணவர்கள் ஆக முடியும். அப்ப வைஷ்ணவ நிலையை அடையறதுக்கு பிராமணத்தன்மை ரொம்ப முக்கியமானது. அப்போ பிரம்மனை அறிந்தவன் பிராமணன். பிரம்மன் அப்படின்னா என்ன? கடவுள் யார், கடவுளுக்கு எனக்கு என்ன தொடர்பு, நான் ஆத்மா, நான் உடல் அல்ல என்பதை அறிந்தவன் பிராமணத்தன்மை பெறுகின்றான். அப்ப இந்த பிராமணத்தன்மைங்கிறது ஒரு பக்திக்கு ரொம்ப முக்கியமானது. இப்ப பக்தியில உயர்நிலை அடையணும் அப்படின்னா பிராமணத்தன்மை எல்லாருக்கும் இருந்தா மட்டும்தான் நாம பக்தியில உயர முடியும். அப்ப அது எப்படி கொடுக்கிறார் பகவான் அப்படின்னு பார்த்தா, நான் இடைவிடாமல் பகவானின் நாமத்தை. ஹரே கிருஷ்ண மாதாஜி, மாதாஜி. அப்ப இடைவிடாமல் பகவானின் நாமத்தை நாம் குற்றமில்லாமல் ஜபிக்கும் போது நாம் அந்த உன்னத தன்மையை அடைய முடியும். அப்ப பகவானிடம் நாம் சரணடையணும். முதல் ஸ்டெப், சர்வதர்மான் பரித்யட்ச மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாவேப்யோ மோஷைஷாமி மாஷூஷகன் பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல 66வது ஸ்லோகத்துல சொல்றார். என்னை சரணடைந்த உடனே உன் பாவ விளைவுகள் அனைத்தையும் நான் நீக்கி விடுகின்றேன். பாவ விளைவுகள் மட்டுமல்ல, புண்ணிய விளைவுகளையும் நீக்கி விடுகிறார். அப்பதான் நம்மளுக்கு அடுத்த கேரி ஃபார்வர்டு இருக்காது. இல்லைன்னா அடுத்த பிறவிக்கு நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அது வந்து தொடர்கதை, சங்கிலி தொடர் போல அது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அப்ப பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், அத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா அப்படின்னு துன்பங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ பகவானோட புனித நாமும் பகவானும் வேறுபட்டவர்கள் கிடையாது. கலிகாலே நாம ரூபேன கிருஷ்ண அவதாரே. பகவான் கிருஷ்ண அவதாரம் எப்படி வந்திருக்கார் அப்படின்னா நாம ரூபத்துல வந்திருக்கார். அப்ப பகவானுடைய நாமத்திற்கும் பகவானுடைய சக்திகள் அப்படியே இருக்கு. பகவான் வேறல்ல, பகவானோட நாமம் வேறல்ல. இப்போ பக்தி யோகால பகவானோட நாமத்தை சொல்லும் போது, யோகா அப்படின்னா என்ன? யுஜ் அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வார்த்தையிலிருந்து வந்தது. இணைப்பது, பாலமாக நம்ம இணைப்பது. இப்ப ஹலோன்னு சொன்னா நாம போன்ல யாரு கூடயும் நம்ம தொடர்புல இருக்கிறோம். அது போல இங்க ஹரே கிருஷ்ண நாமம் சொல்லும் போது பகவானோட தொடர்பு உடனே ஏற்பட்டு விடுகின்றது. பகவான் எங்கிருக்கிறார்? தொலை தூரத்திலும் இருக்கின்றார், அருகிலும் இருக்கின்றார். பரமாத்மாவாக நம்ம இதயத்துக்குள்ளேயே இருக்கிறார். பகவானாக அவர் கோலோக விருந்தாவனத்திலே இருக்கிறார். ஜடப்பொருட்களாக இங்கும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். எங்கெங்கு காணினும் பகவானோட தோற்றத்தை நான் ஒரு பக்தரால காண முடியும். ஏன்னா எப்பவுமே பகவான் அந்த பக்தன் பகவானோட அருகாமையை உணர்கின்றான்.
அவன் எப்பவுமே பகவான்ல இருந்து வேறுபட்டு எங்கேயும் போறதே கிடையாது. ஏன்னா பக்தனுக்கு எப்பவும் பகவானுடைய நினைவு இருக்கிறதுனால, அந்த உணர்வு இருக்கிறதுனால அவனால அதை உணர முடியுது. ஆனா பக்தர் அல்லாதவர்கள் உணர முடியாது. யதா மகாந்தி பூதானி பூதேசு அவசேஷோனு பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி நதேஷு அகம் அப்படின்னு சொல்லி அவர் உள்ளிலும் இருக்கிறார், வெளியிலும் இருக்கிறார். பக்தனுக்கு வெகு அருகாமையிலும் இருக்கிறார், பக்தன் அல்லாதவர்களுக்கு வெகு தூரத்துல இருக்கிறார். ஏன்னா அவன் ஞான சக்ஷு வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஞானம் இல்லாதவனுக்கு எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? ஒரு ஞானிதான் அவன் ஞானத்தை கொண்டு அவன் பகவானின் இருப்பை உணர முடியும். சோ அந்த ஞானம் வேணும், பக்திக்கும் அந்த ஞானம் வேணும். சோ அந்த அறிவில்லாதவன் கண்டே பிடிக்க முடியாது பகவானை. இப்ப பகவானின் புனித நாமம் பகவானும் ஒன்றென்பதால் அவரது புனித நாமத்தால் பக்தனை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் அவரால் காப்பாற்ற முடியும். ஆனா இங்க 10 அபராதங்கள் ஒன்று பகவானின் நாமத்தை அந்த பாவத்தை போக்குறதுக்காக நாம சொல்லக்கூடாது, அவர் மேல அன்பை ஏற்படுத்திக்கிறதுக்காக சொல்லணும். அதே சமயம் இன்னொரு பக்கம் நம்மளுக்கு அந்த பாவங்கள் பகவானா பார்த்து அதை கழிச்சு விடுறாரு. அப்ப நான் பகவான் நாமத்தை மெக்கானிசமா ஒரு மெஷின் மாதிரி சொல்லக்கூடாது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்பா எனக்கு ஒரு பாவம் போச்சு, அப்படி அல்ல. நாம இந்த நாமத்தை ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த பிரேமையை வளர்த்துக்கிறதுக்காக. நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சப்தக ஹோஹாயா அப்படின்னு நம்ம உள்ளத்துல இருக்கிற அந்த அன்பை வெளிக்கொணர்வதற்காக, உறங்கிய நிலையில் இருக்கிற அந்த அன்பை வெளிக்கொணர்வதற்காக. அப்ப அது 2 in 1. ஒண்ணு நாம பகவான் மேல பிரேமை ஏற்படுத்திக்க நாம செய்யணும். ஆனா பகவான் அதை வைத்து நம் பாவங்களை கழிக்கின்றார். ஏன்னா நாம சொல்றதுனால பகவானுக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா நாம அவ்வளவு ஒரு உருக்கமாலாம் நாம சொல்றது இல்ல. ஆனா நம்ம பயிற்சி பண்றோம், அதுக்கே அவர் பலன் கொடுக்குறாருன்னா பாருங்க. இப்ப ஒரு வீட்டுக்கு நாம ஒரு வேலைக்கு ஆள் வைக்கிறோம், ஒண்ணுமே தெரியாது. ஆனா நாங்க ஒரு பிராக்டிஸ் மட்டும் கொடுக்குறோம், ஆனாலும் முழு சம்பளத்தை கொடுக்குறோம். அப்ப அவங்களுக்கு டபுள் லாபம் இல்லையா? அவங்க செய்ய தெரியாது, ஆனா ஓனரே செஞ்சு காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை அதிகமா இல்லை, ஆனா சம்பளம் முழுசா கிடைக்குது. அது மாதிரி நாம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனாலும் பகவான் முழுசா அதுக்குரிய சம்பளத்தையும் கொடுக்குறாரு. பாவத்தை கழிச்சிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம். ஆனா நாம அந்த சம்பளத்தை எதிர்பார்க்க கூடாது. அதே சமயம் அவருடைய அன்பை எவ்வளவு பொறுமையா நம்மளுக்கு சொல்லித் தர்றாரு, ஹரிநாமத்தை சொல்லித் தர்றாரு, நம்மளுக்கு அவரை பத்தி இப்ப புரிதலை தர்றாரு. So he's revealing all his opulence. அவருடைய எல்லா சக்திகளையும் அங்க நம்மளுக்கு விடுவிக்கிறார். அந்த ரகசியங்களை நம்மளுக்கு உள்ளிருந்து விடுவிக்கிறார், பரமாத்மாவாக, சைத்திய குருவாக. இவ்வாறாக பகவான் ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு பக்தரும் கூட பகவானுக்கு இணையான சக்தியை கொண்டிருக்க முடியும். அப்ப பகவானுக்கு இணையாக அவரது தூய பக்தர்கள், பகவானுடைய அவதாரங்கள் இருக்கார். பகவானுடைய அவதாரங்கள் எண்ணற்றவை, கடல் அலை போல. ஆனா நம்மளுக்கு தசாவதாரம் சொல்லிட்டு ஒரு முனிவர் சொன்னது மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, ராம, பலராம அப்படின்னு சொல்லி சில அவதாரங்கள் தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், தசாவதாரங்கள். ஆனால் பகவானின் அவதாரங்கள் எண்ணற்றவை, கடல் அலைகளை எப்படி எண்ண முடியாதோ அது போல எண்ணில் அடங்காதவை. அடுத்தது பதம் 20. அப்ப எப்பெல்லாம் பகவான் அவதாரம் எடுத்து வர்றாரோ அப்ப பக்தர்களை பெருக்கிக் கொண்டே போகின்றார். ஏன்னா பகவானுடைய வசீகரம் அப்படிப்பட்டது. ஆகர்ஷணேதி கிருஷ்ணா, அவர் பக்தர்களை வசீகரிக்க கூடியவர். நீங்க ஒரு தடவை கோயிலுக்கு, ஜெகநாதர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா மறுபடியும் ஏதோ ஒரு தூண்டுதல் உங்களுக்கு வரும், மறுபடியும் போகணும் போல இருக்கே, அங்க போனா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குது. ஏன்னா அந்த ஆத்மாக்கு கிடைக்கிற அமைதி நம்மளுக்கு தெரியாது. முதல்ல ஏதோ ஒரு அமைதி கிடைக்குது, மறுபடியும் போகணும் அப்படின்னு மறுபடியும் போறோம், தொடர்ச்சியா அப்புறம் போயிட்டே இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு தத்துவங்கள் எல்லாம் அங்க நிறைய சொல்லி தர்றாங்க. அப்ப இவ்வளவு தத்துவங்கள் இருக்கா, வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இதையெல்லாம் நான் புரிஞ்சுக்காம இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி நாமளே திட்டிக்கிறோம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம வெளிப்படையாவே பார்த்து பழகிட்டோம். இந்த ஜடத்துல வெளிப்புறமான கண் கொண்டு வெளிப்புறமான தோற்றங்களை வைத்து எல்லாம் எடைய போடுறது. ஆனா உள்ள பாத்தீங்க அப்படின்னு சூட்சுமமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு அவ்வளவு ஆர்வம் கிடையாது. ஆனா சிலர்
நம்மை போன்ற சிலர் வந்து பகவானோட கருணையில அந்த வட்டத்துக்குள்ள வந்திருக்கோம். பதம் 20. ஏதாவதாலம் நனு சூசிதேன குணரசாம்யாயன திசாயனஸ்ய ஹித்வேரான் பிராத்யதோ விபூதிர் யஷ்யாங்க்ரீரேனும் ஜூசதே அபிநபீஷோஹ. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண மாதாஜி. படிங்க ஹரே கிருஷ்ண மாதாஜி, மாதாஜி. படிங்க. சந்திரா. ராஜகிருஷ்ண மாதாஜி படிங்க. நான் படிக்க ஓகே மாதாஜி. ராஜலட்சுமி படிங்க. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அவர் எல்லையற்றவர் என்றும் அவருக்கு இணையானவர் யாருமில்லை என்றும் இப்பொழுது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே யாராலும் அவரை பற்றி போதுமான அளவு விவரிக்க முடியாது. பிரார்த்தனைகள் செய்தும் ஸ்ரீதேவியான லட்சுமியின் அனுக்கிரகத்தை சக்தி வாய்ந்த தேவர்களால் அடைய முடியவில்லை. ஆனால் இதே லட்சுமி தேவியின் சேவையை பெறும் மனமில்லாதவராக பகவான் இருந்த போதிலும் லட்சுமி தேவி அவருக்கு தொண்டு செய்து வருகிறாள். பொருளுரை. சுருதிகளின்படி பரமபுருஷர் அல்லது பரமேஸ்வரரான பரபிரம்மன் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. அவருக்கு இணையானவரோ உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை. எல்லையற்ற சக்திகளை கொண்டுள்ள அவரது ஒவ்வொரு செயலும் அவரது இயல்பான பக்குவமான வழிகளில் நன்கு நிறைவேற்றப்படுகின்றன. பரமபுருஷர் பரிபூர்ணமானவர் என்பதால் பிரம்மாவை போன்ற சிறந்த தேவர்களுக்கு உட்பட வேறு எவரிடமிருந்தும் எதையும் பெற வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. மற்றவர்கள் லட்சுமி தேவியின் அனுக்கிரகத்திற்காக பிரார்த்திக்கின்றனர் என்றாலும் அவர்களுக்கு அனுக்கிரகம் பாலிக்க மறுத்து விடுகிறாள். ஆனால் அவளிடமிருந்து பகவானுக்கு தேவைப்படுவது எதுவும் இல்லை என்ற போதிலும் அவருக்கு தொண்டு செய்வதில் அவள் ஈடுபட்டுள்ளாள். பரமபுருஷர் தமது கர்ப்போதக சாய் விஷ்ணுவின் ரூபத்தில் நித்தியமாக தம் சேவையில் ஈடுபட்டுள்ள பிரம்மாவை உற்பத்தி செய்கிறார். பௌதீக உலகில் படைக்கப்பட்ட முதல் ஜீவராசியான பிரம்மா பரமபுருஷரின் நாபித்தாமரையிலிருந்து பிறக்கிறார், லக்ஷ்மி கர்ப்பத்திலிருந்தல்ல. இவை பகவானின் பூர்ண சுதந்திரத்தையும் பூர்ணத்துவத்தையும் குறிக்கும் சில உதாரணங்களாகும். அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை என்பது அவர் அருவமானவர் என்பதை குறிப்பதாகாது. அவர் நினைத்ததற்கரிய சக்திகளை பூர்ணமாக கொண்டிருப்பவர் என்பதால் அவர் விரும்பிய மாத்திரத்தில் சுய முயற்சி இல்லாமலேயே அனைத்தும் நிகழ்கின்றன. எனவே தான் அவர் யோகேஸ்வரர் அல்லது எல்லா யோக சக்திகளும் இறைவன் என்று அழைக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப பரமபுருஷ பகவானான பரபிரம்மன் அவர் வந்து செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது. அப்ப அவர் வந்து கையோ காலையோ கொண்டு கண்களையோ கொண்டு எந்த செயல்களையும் அவர் செய்வது கிடையாது. ஏன்னா பகவான் அவர் வந்து பிரம்மாவை தோற்றுவிக்கணும்னு நினைச்சாரு. உடனே அவர் நாபி கமலத்திலிருந்து அவர் பிரம்மாவை உற்பத்தி செஞ்சாரு. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் அவங்களுக்கு வந்து ஒரு கருவை உண்டாக்க முடியும். ஆனா இங்க பகவானுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு லட்சுமி தேவியின் துணை இல்லாமலேயே பிரம்மாவை அவரது நாபித்தண்டிலிருந்து உருவாக்கினார். அப்ப பகவான் வந்து பூர்ண சுதந்திரமுடையவர். அவர் பூர்ணத்துவத்தை குறிக்கும் அந்த உதாரணங்கள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர் அருவமானவர் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவருக்கு உருவம் இருக்கின்றது. அவர் எப்பவும் பூர்ணமானவர் அப்படிங்கிறதுனால அவர் நினைத்த மாத்திரத்தில் எது வேணா அவரால் செய்ய முடியும். எல்லா யோக சித்திகளும் அவர்கிட்ட இருக்கு. அப்ப யோகிகள் எல்லாம் அவர்கிட்ட இருந்துதான் அந்த அஷ்டமா சித்திகளை வாங்குறாங்க. அஷ்டமா சித்திகள் மட்டுமல்ல, பகவானுக்கு எண்ணற்ற சக்திகள் இருக்கின்றது. அந்த யோக சக்திகளை வச்சுதான் சித்தர்கள் அவங்க ஹனிமா மஹிமா லஹிமா பிராத்தகாமியா அப்படின்னு சொல்லிட்டு ஈ சித்வா வா சித்வா அப்படின்னு 8 விதமான சித்திகள், அஷ்டமா சித்திகள். அதை வைத்து சிறியதாகவும் பெரியதாகவும் கூடு விட்டு கூடு பாயறது, நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவது, அவர்களை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வது, இந்த மாதிரி பல சித்திகளை செய்வாங்க. ஆனா பகவானுக்கு எண்ணற்ற சித்திகள். அவர் வந்து எல்லா யோக சக்திகளுக்கும் இறைவன். அவர்கிட்ட இருந்துதான் எல்லாமே உருவாகுது. அப்ப அவர் வந்து கையோ காலையோ பயன்படுத்தி எந்த செயலும் செய்ய வேண்டியது இல்லை. நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்திலிருந்து அவரால் அனைத்தும் செய்ய முடியும். அவரது மயிர்கால்கள் அதுல எண்ணற்ற பிரபஞ்சங்கள் தோன்றிக்கொண்டே இருக்குது அப்படின்னா அவருடைய சக்தி எவ்வளவுப்பட்டதா இருக்கும். அப்ப கற்பனைக்கு எட்டாதது. ஆனா முட்டாள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பகவானை நாம் அளவிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் அஜித்த அஜ பிறப்பற்றவர், வெல்ல முடியாதவர்,
யோகேஸ்வரர். ஈஸ்வரர் அப்படின்னா கட்டுப்பாட்டாளர். எல்லா யோக சித்திகளையும் நிரம்பியவர் அப்படின்னு ஏகப்பட்ட பெயர்கள் அவருக்கு இருக்கு. சகஸ்ர நாமம் டெய்லி ஒவ்வொரு வீட்லயும் பாடும் விஷ்ணு சகஸ்ர நாமம். அவருக்கு 1000 பெயர்கள் இருக்கின்றது. 1000 பெயர்களுக்கும் பல்வேறு சக்திகள் இருக்கின்றது. இப்போ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா நீங்க காலையில எந்திரிச்ச உடனே கேசவா ஹரி அப்படின்னு சொல்லுங்க, வெற்றியை உண்டாகும். படுக்கும்போது மாதவான்னு சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க நம்மளுக்கு. அப்போ ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு சக்திகள் இருக்கின்றது. வெளியில போகும்போது ஒரு பெயரை சொல்லுங்க, காரியம் நல்லா நடக்கும் அப்படின்னு. ராமா அப்படின்னா பாவங்களை போக்குபவர். அவர் மிகவும் அந்த நாமம் வந்து மிகவும் வலிமையானது. ராமநாமம் அப்படின்னு எல்லாம் நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது 100% உண்மையான கருத்துக்கள் அதெல்லாமே. அப்போ நம்ம வந்து சாஸ்திரத்தின் கண் கொண்டு பார்க்க வேண்டும். அடுத்தது பதம் 21. அதாபியத்தாபாத நகாவஸ்ருஷ்டம் ஜகத்விரிஞ்சோபஹிருதார்ஹணாம் சேஷம்புனாதி அன்யதோ முகுத்தாத் கோ நாமலோகே பகவத் பதார்த்தஹ. ஹரே கிருஷ்ணா. சந்திரா மாதாஜி படிக்கிறீங்களா? நீங்க காணும். சந்திரா மாதாஜி மாதாஜி நான் படிங்க படிக்கணும். படிங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பக்தி வேதாந்த சுவாமி சிலர் பிரபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர வேறு யாராலும் பரமபுருஷன் என்ற பெயருக்கு தகுதியுடையவராக இருக்க முடியுமா? சிவபெருமானை வணக்கத்துடன் வரவேற்று உபசரிப்பதற்காக பிரம்மதேவர் பகவானின் பாத நகங்களிலிருந்து வெளிப்பட்ட நீரை சேகரித்து அவருக்கு கொடுத்தார். இதே நீர் கங்கை சிவபெருமான் உட்பட முழு பிரபஞ்சத்தையும் தூய்மைப்படுத்துகின்றது. பொருளுரை. வேத இலக்கியங்கள் பல கடவுளை பற்றி குறிப்பிடுவதாக அறியாமையில் உள்ளவர்கள் கருதுகின்றனர். இது முற்றிலும் தவறானதாகும். பகவான் இரண்டர ஒருவர் ஆவர். ஆனால் தம்மை அவர் பல வழிகளில் விரிவடைய செய்கின்றார். வேதங்களில் இதை உறுதி செய்கின்றது. பகவானின் இத்தகைய விரிவங்களுக்கு ஒரு அளவே இல்லை. ஆனால் அவர்களில் சிலர் ஜீவராசிகளாக உள்ளனர். ஜீவராசிகள் பகவானின் பூர்ண அம்சங்களைப் போலவே அவ்வளவு சக்தி படைத்தவர்கள் அல்ல. எனவே இருவகையான அம்சங்கள் 20 தெளிவாகின்றது. பிரம்மதேவர் ஜீவராசிகளில் ஒருவர் ஆவார். சிவபெருமான் பகவானுக்கு ஜீவராசிகளுக்கும் இடைப்பட்டவர் ஆவார். அதாவது தேவர்களின் தலைவரானவர்களான பிரம்மதேவரையும் சிவபெருமானையும் போன்ற தேவர்களும் கூட பரமபுருஷர் பகவானின் விஷ்ணுவுக்கு சமமானவர்கள் ஆவார். உயர்ந்தவர்களோ அல்லது அதிர்ஷ்ட தேவதைகளோ லக்ஷ்மியும் பிரம்மரும் சிவனும் போன்ற சக்தி வாய்ந்த தேவர்களும் விஷ்ணு அல்லது கிருஷ்ணரின் வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளனர். எனவே உண்மையாகவே பரமபுருஷர் என்று அழைக்கப்படுவதற்கு முகுந்தனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விட வேறு யாரும் அதிக சக்தி வாய்ந்தவர்களாக இருக்க முடியும். லக்ஷ்மி தேவி, பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமான் ஆகியோர் சுதந்திரமான சக்தி உடையவர்கள் அல்ல. பரமபுருஷரின் விரிவுகள் என்ற முறையில் அவர்கள் தங்களது சக்தியை பெற்றுள்ளனர். இவர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் கூட பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ளவர்கள் 4 சம்பிரதாயங்கள் உள்ளன. இவற்றில் முக்கியமான சம்பிரதாயம் பிரம்ம சம்பிரதாயம், ருத்த சம்பிரதாயம் மற்றும் ஸ்ரீ சம்பிரதாயம் ஆகியவை முறையே பிரம்மதேவர், சிவபெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி ஆகியவர்களிடமிருந்து வருகின்றன. மீதமுள்ள சம்பிரதாயம் சனத்குமார்களிடமிருந்து வரும் குமார சம்பிரதாயம் ஆகும். இம்மூல சம்பிரதாயங்களுக்கு 4 இன்றும் பகவத் தொண்டில் 4 ஈடுபட்டுள்ளன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது முகுந்தன் பரமபுருஷன் என்று வேறு ஒருவரும் அவர்களுக்கு சமமானவரோ உயர்ந்தவரோ அல்ல என்று இச்சம்பிரதாயங்கள் கூறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ வேத இலக்கியங்கள் பல கடவுளை பற்றி குறிப்பிடுவதாக அறியாமையில் இருக்கிறவங்க சொல்றாங்க. ஏன்னா வேதம் அப்படிங்கிறது மறைமுகமானது. வேதங்கள் சத்துவகுணத்திலையும் இருக்கிறவங்களுக்கு சில குறிப்புகள் சொல்லுது. தமோகுண வேதத்தின் வேத கோட்பாடுகள் இருக்கிறது. ரஜோகுண வேத கோட்பாடுகளும் இருக்கு. அப்ப அவங்கவுங்க புத்திக்கு தகுந்த மாதிரி வேதம் ஒவ்வொரு பரிந்துரை பண்ணுது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே பாடத்தை இப்ப வந்து +2 பாடத்தை நம்ம எல்லா லெவல் பீப்புளுக்கும் நாம தர முடியாது. அப்ப அவங்க வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. 1st ஸ்டாண்டர்ட்னா 1st ஸ்டாண்டர்டுக்குரிய பாடம்,
செகண்ட் ஸ்டாண்டர்ட் கூடிய பாடம். ஏன்னா மூளை வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் பாடம் ஏற்றப்படுகின்றது, சட்டம் இயற்றப்படுகிறது. அது போல வேதங்கள் வந்து பல மக்களுக்கு தகுந்த மாதிரி பல பரிந்துரைகளை பண்ணுது. இப்ப ரஜோகுணத்துல இருக்கிறவங்கள போய் விஷ்ணுவை வழிபடுனா முடியாது அவங்கனால. அவங்க வந்து துர்க்கையை வழிபடுவாங்க, சிவனை வழிபடுவாங்க. பல தேவர் வழிபாட்டுல தமோ குணத்துல இருக்கிறவங்க வழிபடுறாங்க, பித்ருக்களை வழிபடுறாங்க, ஆவிகளை வழிபடுறாங்க, பிசாசுகளை வழிபடுறாங்க. அப்ப ஒருத்தரோட உணர்வுக்கு தகுந்த மாதிரி வழிபாட்டு முறை மாறுகின்றது. அப்ப வேதம் என்பது மறைமுகம், மறைத்து வைக்கின்றது. எதை மறைத்து வைக்கின்றது? இறுதி முடிவை. ஆனா வேதங்களோட இறுதி முடிவு என்ன? யக்ஞைவை விஷ்ணுகு. எல்லா யக்ஞங்களின் தலைவரான யார்? விஷ்ணு. எல்லா யக்ஞங்களும் யாருக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது? விஷ்ணுவிற்கு. அப்ப பகவான் விஷ்ணுவே மிக உயர்ந்தவர். ஏன்னா பிரம்மதேவர், சிவபெருமான் எல்லாருமே கூட பகவானுடைய விரிவங்கங்கள் தான். அப்ப சிவபெருமான் வந்து எந்த தத்துவத்துல வர்றாரு? விஷ்ணு தத்துவத்திலையும் வரல, ஜீவ தத்துவத்திலையும் வரல, இடைப்பட்ட நிலையில இருக்கார். அப்ப சிவபெருமான் குணங்களின் அதிபதியாக இருக்கின்றார். தமோ குணத்தின் அதிபதியாக சிவன் இருக்கின்றார், ரஜோகுணத்தின் அதிபதியாக பிரம்மா இருக்கிறார், சத்துவகுணத்தின் அதிபதியாக விஷ்ணு இருக்கிறார். அப்ப இங்க வந்து குணாவதாரமாக அவர் வர்றாரு. இருந்தாலும் விஷ்ணுவோட அம்சம்தான் சிவன். அந்த முக்குணங்களில் சேர்க்கையினால அவர் வந்து இந்த உலகை பாதுகாத்து அழிப்பதற்காக அவர் இங்கே சிவனாக தோன்றுகின்றார். அப்ப சிவன் வந்து பகவான் விஷ்ணுவிடம் இருந்து வந்தவர்னாலும் அவர் விஷ்ணு தத்துவம் கிடையாது. ஆனா விஷ்ணு தத்துவங்கள் பகவானுடைய அந்தரங்க சக்தி, யோகமாயினால் உண்டாக்கப்படும் சக்திகள் பலவாறாக பிரிந்து பகவானுக்கு இணையான செயல்களை, அற்புத செயல்களை செஞ்சுட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க, அவதாரங்கள். அப்ப பகவான் கிருஷ்ணர் என்பவர், ஹரே கிருஷ்ணா, மியூட் போட்டுக்காங்க மாதாஜி, ராஜலட்சுமி மாதாஜி. அப்போ பகவான் கிருஷ்ணரிடமிருந்து அவர்தான் மூலம், எல்லாவற்றிற்கும் மூலம். ஏதே சாம்சகலாபும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஸ்வயம் பகவான் யாருன்னா பகவான் கிருஷ்ணர். அவர்கிட்டிருந்து அவர் வந்து சதுர்வியூகங்கள், பலராமர் வர்றாரு, பலராமர்கிட்டிருந்து சதுர்வியூகங்கள், அனிருத்தர், பிரத்யும்னர், சங்கர்ஷனர், எப்படின்னு நாராயணர் அப்படின்னு சதுர்வியூகங்கள் வர்றாங்க. மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து சங்கர்ஷனர் வர்றாரு. இப்படி மறுபடியும் சதுர்வியூகங்கள் வர்றாங்க. அந்த சதுர்வியூகத்துல இருந்துதான் குண அவதாரங்களாக, குணாவதாரம் பிரம்மா விஷ்ணு சிவன், புருஷ அவதாரங்கள் கர்ப்போதகசாயி விஷ்ணு, காரணோதகசாயி விஷ்ணு, சீரோதகசாயி விஷ்ணு, இவங்கெல்லாம் வர்றாங்க. அப்ப பகவானுடைய எண்ணற்ற விரிவங்கங்கள் இருக்கின்றது. அப்ப இங்க பிரம்மதேவர் அப்படிங்கிற சக்தி ஆவேச அவதாரமா இருக்கிறாரு. பகவானால் சக்தி அளிக்கப்பட்டதனாலதான் பிரம்மதேவர்னால படைப்பை செகண்டரி கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது படைப்பை அவர் தொடங்குறாரு. முதல் படைப்பை வந்து பகவான் விஷ்ணு காரண உதகசாயி தோற்றுவிக்கின்றார், கர்ப்போதகசாயி அவங்க எல்லாம் ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பிரம்மாட்ட கொடுக்குறாங்க. அப்ப பிரம்மா வந்து முதல் உயிர்வாளி, ஜீவராசிகள்ல முதல் உயிர்வாளி பிரம்மா. அப்ப பிரம்மாவுக்கு தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவிய அப்படின்னு அவர் இதயத்துள்ள வேதங்களை பகவான் கிருஷ்ணரே புகுத்துகின்றார், விஷ்ணுவே புகுத்துகின்றார். அதன் மூலமா அவருக்கு அந்த ஞானம் வந்து அப்புறம் படைப்பு தொழிலை ஆரம்பிக்கிறார், செகண்டரி கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் பிரஜாபதிகளை எல்லாம் உருவாக்குறார், அப்படியே படைப்புகளை விரிவங்கம் பண்றாரு. இதெல்லாம் நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்போ யார்கிட்ட இருந்து இந்த சக்திகள் எல்லாம் வருகின்றது அப்படின்னு பார்த்தா, ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதிராதிர் கோவிந்த சர்வ காரணம், எல்லா காரணங்களுக்கும் காரணமான அந்த பகவான் கிருஷ்ணரிடமிருந்தே விஷ்ணுக்கள் வருகிறார்கள். விஷ்ணுவிடமிருந்து அப்புறம் பிரம்மா வர்றார், பிரம்மா நெற்றியிலிருந்து ருத்ரன் வர்றாரு, பிரம்மாவின் பல்வேறு பாகங்கள்ல இருந்து பல்வேறு படைப்புகள் தோன்றுகின்றது. நாரதர் வர்றாரு, சனத்குமாரர்கள் வர்றாங்க, பிரஜாபதி வர்றாரு, தக்ஷன் வர்றாரு. இப்படி அவங்க எல்லாம் வந்து படைப்பை விரிவங்கம் பண்றதுக்கு பிரம்மாவால ஏற்படுத்தப்படுறாங்க. அப்படியே படைப்புகள் விரிவங்கம் ஆயிட்டே இருக்கு. அப்ப அந்த ஜீவ சக்திகளை வந்து தோற்றுவிக்கிறது பிரம்மா தான், இந்த ஜீவராசிகளை எல்லாம் தோற்றுவிக்கவர். அப்போ எல்லாம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த சக்தி எங்க இருக்கு, யாரு எல்லாவற்றிற்கும் மேல இருக்காங்க தலைமை போஸ்ட்ல. அப்போ இங்க வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு கீழே நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே ஆபீசர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே
கிளர்க்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே வாட்ச்மேன் இருக்கிறாரு. இந்த மாதிரி பகவானுக்கு கீழே நிறைய அதிகாரிகள், பிரம்மா, சிவன் போன்றவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே 33 தேவர்கள் இருக்காங்க. 33 தேவர்களுக்கும் பலவேறு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தேவர்கள்ல கூட தலைமை பொசிஷன்ல இருக்கிறவங்க அதுக்கு கீழேன்னு அதெல்லாம் நம்மளுக்கு நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம சின்ன புத்திக்குள்ள நம்ம அவ்வளவு பெயர்களையும் நம்ம 33 தேவர்களோட பெயர்களையும் கொண்டு போக முடியாது. அந்த பொசிஷன் எல்லாம் நம்ம அப்போ இங்க ஆனா பாகவதத்துல எல்லாம் விரிவா கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம நாக்குக்கு யார் அதிபதி, கண்ணுக்கு யார் அதிபதி, மூக்குக்கு யார் அதிபதி. அப்போ எல்லா தேவர்களோட கண்ட்ரோல்ல தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். நாம வந்து கையை தூக்கணும் அப்படின்னா கூட அங்க ஒரு தேவர் உள்ள இருந்து அனுமதி கொடுத்தாதான் அவன் கையை தூக்க முடியும். கண்ணு பார்க்கணும் அப்படின்னா கண் இமை சிமிட்டணும், சரியா வேலை செய்யணும் அப்படின்னா. ஏன்னா உங்களுக்கு சந்திர திசை பாதிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, அந்த புத்தியானது பாதிக்கப்படுது, நீங்க போய் கடல்ல குளிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சந்திர திசைக்கும் கடலுக்கும் இணைப்பு இருக்கு. அப்போ ஒவ்வொரு தேவர்கள் வீக்கா இருக்கும்போது ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, எந்த சூரிய தேவன் பாதிப்பா இருந்ததுன்னா நீங்க இங்க போங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்த பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்ப ஆத்துல குளிக்க சொல்லுவாங்க. ஆத்துல குளிக்க சொல்றது கூட ஒரு தேவருக்குரியது. இப்படி நம்மளுக்கு எல்லாமே பாகவதத்துல A to Z எந்த ஒரு சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி எது வேணுமோ எல்லாமே இருக்கு. ஆனா அவ்வளவு விஷயங்களையும் நம்மளால கிரகிக்க முடியல, அதுதான் உண்மை. ஆனா முடியாதுங்கிறதுக்காக அதுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. நம்ம டாக்டருக்கு படிக்கலைன்றதுக்காக அந்த புத்தகம் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்குவோமா? ஆனா டாக்டரை போய் நம்ம தேடி எல்லாம் மருந்தெல்லாம் வாங்கிக்கிறோமே. அது மாதிரிதான் சில முட்டாள்கள் வந்து படிக்க முடியல அப்படின்னா பக்தர்களை பார்த்து கிண்டல் அடிச்சுட்டே உட்காந்துக்குவாங்க. ஏன்னா பக்திக்கு மட்டும்தானே இங்க அங்கீகாரம் கிடையாது. மற்ற எல்லா இன்ஜினியரிங்க்கு அங்கீகாரம் இருக்கு, டாக்டருக்கு அங்கீகாரம் இருக்கு. ஆனா பக்தி மட்டும் முறைப்படியா செய்யறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்லை. ஏன்னா இத்தனை புத்தகங்களை படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பகவானோட துணை வேணும். ஆனா பகவான் மேல அறகுறை நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் படிக்கவே முடியாது. இது படிக்கணும், பாகவதம் படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும்னா அதுக்கு கோடான கோடி புண்ணியங்கள் செய்திருக்கணும். அந்த புண்ணியம் செய்தவர்களால மட்டும்தான் இந்த கிரகித்து கொள்ளும் அந்த புத்தி கிடைக்கும். அது கூட பகவான் தான் தர்றாரு. ததாமி புக்தி யோகம் தம் ஏனமா புவயாந்தி தேன்னு. அப்ப தானா சொந்த முயற்சியில படிக்கலாம், புரிஞ்சுக்கலாங்கிறது முடியாது. அடுத்தவங்க சொல்ல கேட்டு நாம புரிஞ்சுக்கலாங்கிறது பக்திங்கிற ஒரு துளி. பகவான் மேல அன்பு இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. அடிமுட்டாள்களாத்தான் இருப்பாங்க, அப்படியே இறந்துடுவாங்க. மறுபடியும் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய்ங்கிற சிக்கல்ல சிக்கி அவங்க வந்து துன்பத்திலேயே உழன்று கொண்டு இருப்பார்கள். ஏன்னா அடக்கம் இல்லாதவங்கனால இதை வந்து கேட்கவே முடியாது. அப்போ பக்தியில முக்கியமான தன்மை என்னன்னா, பிறரிடமிருந்து அடக்கத்துடன் பணிவுடன் கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப தூய பக்தர்கள்ட்ட வந்து நம்ம நம்பிக்கை, ஸ்ரத்தை கொள்ள வேண்டும். ஸ்ரத்தை இருக்கணும். அவங்க சொல்றதுல நம்பிக்கை இல்லாம கேட்டவங்களுக்கு வந்து பிரயோஜனமே கிடையாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி. அடுத்தது பதம் 22. யத்ரானுரக்தா சகசைவ தீரா வியபோஹ்ய தேகாதிஷு சங்கமூடம் பிரஜந்தி தத் பாரமஷம் ஹம்ஸ்யம் நந்த்யம் யஸ்மின் அஹிம்சோபஜபத் ஸ்வதர்ம. படிங்க மாதாஜி. தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி சிர்லா பிரபாரிக்கு ஜெய். பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பற்று கொண்டுள்ள தன்னடக்கம் உள்ளவர்களால் பௌதிக பற்று, ஸ்தூல உடல் மற்றும் சூட்சுமமானம் ஆகியவற்றை கொண்ட உலகை திடீரென கைவிட்டு எதனால் அகிம்சையையும் பற்றின்மையையும் பெற முடியுமோ அத்துறவு வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடைய முடியும். பொருளுரை: தன்னடக்கம் உள்ளவர்களால் மட்டுமே படிப்படியாக பரமபுருஷரிடம் பற்றுக்கொள்ள முடியும். தேவைக்கு அதிகமான புலனுணர்வில் ஈடுபடாது இருப்பதே தன்னடக்கம் ஆகும். தன்னடக்கம் இல்லாதவர்கள் புலனுணர்வில் ஈடுபட்டு இருப்பார்கள். கற்பனையான வரடு தத்துவம் என்பது மனதால் அனுபவிக்கப்படும் சூட்சுமமான புலனுணர்வாகும். புலனுணர்வு ஒருவனை இருண்ட பாதையை நோக்கி அழைத்து செல்கிறது. புலனடக்கம் உள்ளவர்களால் பந்தப்பட்ட பௌதிக வாழ்விலிருந்து ஈடுபட்டு முக்தி வழியில் முன்னேற முடியும். எனவே ஒருவன் இருண்ட பாதையில் செல்லாமல் ஒளியுள்ள முக்தி வழியில் செல்ல வேண்டும் என்று வேதங்கள் உத்தரவிடுகின்றன. செயற்கையான முறையில் புலன்களை கட்டுப்படுத்துவதால் தன்னடக்கத்தை அடைய முடியாது. ஆனால் தூய பலன்களை பகவானின் உன்னத தொண்டில் ஈடுபடுத்தி உண்மையாகவே பரமபுருஷரிடம் பற்றுக் கொள்வதால் அதை அடையலாம். புலன்களை பலவந்தமாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனால்
அவற்றை நல்ல வழியில் திருப்ப முடியும். எனவேதான் தூய்மையடைந்த புலன்கள் எப்பொழுதும் பகவானின் உன்னத தொண்டில் ஈடுபடுத்தப்படுகின்றன. புலன்களை ஈடுபடுத்தும் இப்பக்குவ நிலையே பக்தி யோகம் எனப்படுகிறது. எனவே பக்தியோக வழியில் பற்றுக்கொண்டு இருப்பவர்கள் உண்மையில் புலனடக்கம் உள்ளவர்கள் ஆவார். இவர்களால் பகவத் தொண்டிற்காக குடும்பப்பற்றை அல்லது தேகப்பற்றை உடனே துறந்துவிட இயலும். இது பரமஹம்ச நிலை எனப்படுகிறது. ஹம்ச அல்லது அன்னப்பறவை நீர், பால் ஆகியவற்றின் கலப்படத்தில் இருந்து பாலை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறது. அதை போலவே மாயையின் தொண்டை விட்டு பகவத் தொண்டை ஏற்பவர்கள் பரமஹம்சர்கள் எனப்படுகின்றனர். இவர்கள் அகம்பாவமின்மை, தற்பெருமையின்மை, அகிம்சை, சகிப்புத்தன்மை, எளிமை, மரியாதை, வந்தனை, அன்பு மற்றும் நேர்மை ஆகிய எல்லா நற்குணங்களையும் இயல்பாகவே பெற்றுள்ளனர். பகவத் தொண்டை முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ள இத்தகைய பரமஹம்சர்கள் முக்தி பெற்ற ஆத்மாக்களுக்கு இடையிலும் மிகவும் அரிதாகவே உள்ளனர். பொறாமை கொள்ளாதிருப்பதே உண்மையான அஹிம்சையாகும். இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவனும் பிற ஜீவராசிகளிடம் பொறாமை கொண்டவர்களாக இருக்கிறான். ஆனால் பகவானிடம் பூரண சரணாகதி அடைந்துள்ள சிறந்த பரமஹம்சர் சிறிதும் பொறாமையற்றவர் ஆவார். எல்லா ஜீவராசிகளும் பகவானுடன் உறவு கொண்டவை என்பதால் அவர்களை அவர் நேசிக்கிறார். பகவானை பூரணமாக நம்பியிருப்பதே உண்மை துறவாகும். ஒவ்வொரு ஜீவராசியும் வேறொரு ஜீவனை நம்பியிருப்பவரின் கருணையை தான் உண்மையில் நம்பியிருக்கின்றனர். ஆனால் பகவானுடனான தனது உறவை ஒருவன் மறக்கும் பொழுது பௌதிக இயற்கை சூழ்நிலை அவன் நம்பியிருக்க வேண்டியவனாகின்றான். ஜட இயற்கை சூழ்நிலையிலே அவன் நம்பியிருப்பதை கைவிட்டு பகவானின் கருணையை முற்றிலும் நம்பியிருப்பதே உண்மை துறவாகும், உண்மையான சுதந்திரமாகும். இந்த பரமஹம்ச நிலைதான் பகவானின் பக்தியோக முறையில் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையாகும். ஹரே கிருஷ்ண மாதா. தேங்க்யூ மாதா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப பகவானுடைய உறவை மறந்திருக்கும் போதுதான் நாம பௌதிகத்துல நம்பி இருக்க வேண்டிய அவசியத்திற்கு கட்டாயப்படுத்தப்படுகின்றோம். ஆனா தூய பக்தர்கள் பகவானின் கருணையை நம்பி இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. அப்ப நாம என்ன நினைக்கிறோம், நாளைக்கு மழை பெய்யுமா, நாளைக்கு பயிர் விளையுமா, நாளைக்கு நம்ம பிசினஸ் நல்லா நடக்குமா, அதுல நட்டம் வருமா, நம்மளுக்கு நோய் வந்துருமா, நம்ம உயிர் போயிருமா, இப்படி நம்பிக்கையின்மை அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கு. அதனாலதான் நாம நாளைக்கு எப்படி இருக்குன்னு நம்பாமத்தான் நம்ம நிறைய சம்பாரிச்சு வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம சம்பாத்தியம் நம்மளை காப்பாற்றும்னு நினைக்கிறோம். ஆனா இன்னொரு வகையில இங்க பல ஓட்டைகள் இருக்கு. ஒரு குடத்துல ஒரு ஓட்டை அடைச்சோம்னா இன்னொரு ஓட்டை அங்க புடுங்கிக்கும். அப்போ அந்த ஓட்டையை அடிச்சோன்னா இன்னொரு ஓட்டை பிடுங்கிக்கும். அது மாதிரி பல சிக்கல்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த நம்பிக்கைங்கிறது எப்பவுமே இருக்காது. நம்மளுக்கு ஜடத்துல பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கை இல்லாததுனால பல சிக்கல்களை நாம பார்த்துட்டே இருக்கோம். ஆனா இங்க பரமஹம்ச நிலை அப்படி நாம 4 நிலைகளான சன்னியாசிகளை பார்த்திருக்கோம். குட்டி சக்கா, பகுதக்கா, பரிவிரத ஆச்சாரியா, பரமஹம்சா அப்படிங்கிற 4 நிலையை பார்த்திருக்கோம். அப்ப குட்டி சக்கா அப்படிங்கிறது ஒரு ஊரை விட்டு வெளியில போய் ஒரு குடிசையை அமைத்துக்குவாங்க. அப்ப அவங்க வீட்டுல இருந்து அவருக்கு சாப்பாடு போகும். அது குட்டி சக்கா. அங்கிருந்து அவர் பக்தி பண்ணுவார். பகுதக்கா அப்படிங்கிறது அவர் வெளியில போய் குடில் அமைச்சாலும் அவர் வீடு வீடா போய் இறந்து உண்ணுவார். தும்பிகள் எப்படி போய் தேனை ஒவ்வொரு பூவுலையும் எடுக்கும், அளவா எடுத்துக்கிட்டு அது போயிடும். அது போல அந்த தும்பிகள் வாழ்க்கை போல இவர் வீடு வீடா போய் இறந்து பவதி பிச்சாம் தேகி அப்படின்னு சொல்லி பிச்சை எடுப்பாரு. அது மதுக்கரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன வாங்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அதுலயும் மிச்சம் இருந்தா கூட அது அடுத்த நாளுக்கு வச்சிருக்க கூடாது. அதை தானம் கொடுத்துரும். இது 2வது நிலை பகுதக்கா. அடுத்தது பரிவிரத ஆச்சாரியா. அப்படின்னா அவர் பல்வேறு இடங்கள்ல போய் பிரீச்சிங் பண்ணுவார். பகவானை பற்றிய உன்னத அந்த கொள்கைகளை பரப்புவார். பகவான் யார், ஏன் நாம அவரை எப்பவும் தியானத்துல அவரைவே தியானத்துல வச்சிருக்கணும், அப்பதான் இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோயிலிருந்து விடுபட முடியும். அப்ப அந்த ஆன்மீக ஞானத்தை கொடுப்பவர் அவர். அப்போ அடுத்த நிலை மிக உன்னதமான நிலை பரமஹம்ச நிலை அப்படிங்கிறது. இதுவரைக்கும் அவர் வெளியில போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இனி அவர் சீடர்களை உருவாக்கிட்டார். அவர் சீடர்கிட்ட அந்த பணியை ஒப்படைச்சுக்கிட்டு இவர் தனிமையில இருந்து பக்தி பண்ணுவார். அப்ப தனிமையில இருந்து பக்தி பண்ணினாலும் அவர் நிலை குலையாதவர். எப்பவுமே தனிமையில இருந்து பக்தி பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இங்க யாருமே நாமெல்லாம் கிடையாது. ஏன்னா நாமெல்லாம் கூட்டமாக சேர்ந்து பக்தர்களுடைய
துணையுடன் பக்தர் சங்கத்துடன் இருக்கும்போதுதான் நம்மளுடைய பக்தி இங்க நிலைக்க முடியும். ஏன்னா நாமெல்லாம் வந்து பஜன கிரியா கிடையாது, நாமெல்லாம் கோஷ்டி ஆனந்தி, பஜனானந்தி கிடையாது. அப்போ அவங்க எல்லாம் வந்து பஜனானந்தி நிலையில அவங்க பக்தி பண்ண முடியும். ஒரு தனிமையான இடத்துல அவங்களால தவம் பண்ண முடியும், பகவானையே நினைச்சிட்டு இருக்க முடியும். அப்ப பல நூல்களை மொழிபெயர்க்க முடியும். பகவானுக்காக அந்த மாதிரி சேவைகள் செய்யறவங்க மிக உயர்ந்த நிலை, உன்னதமான நிலை. அப்ப இந்த பரமஹம்ச நிலையில்தான் பகவானின் பக்தி யோக முறையில் மிக உயர்ந்த பூர்ண நிலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே தழும்ப மாட்டாங்க, அரைகுடம் தழும்புற மாதிரி. நம்மலாம் எப்ப வேணா நம்ம வந்து அந்த பார்டர்ல இருக்கிறோம், அது ரயில்வே ட்ராக் மாதிரி, ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் வந்து ஆன்மீகம், இன்னொரு பக்கம் பௌதிகம். அப்ப நம்ம வந்து சேத்துல ஒரு கால் ஆத்துல ஒரு கால், எங்க வேணா போயிட்டு வருவோம், மதில் மேல் பூனை மாதிரி. இந்த பக்கம் குதிக்கிறதா அந்த பக்கம் குதிக்கிறதான்னு. அவங்களுக்கெல்லாம் அந்த தடங்களே கிடையாது. அவங்க வந்து நிலைத்தவர்கள், பக்தியில நிலைய காலம் ஊனிட்டாங்க. அவங்களுக்கு வந்து மனசு மாறுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா நாமெல்லாம் வந்து எப்ப வேணா மாறிடுறோம், ஜடத்திலயும் இருக்கிறோம், ஆன்மீகத்திலயும் சில சமயம் பல சமயங்கள் ஜடத்துக்கு போயிடுறோம், சில சமயங்கள் ஆன்மீகத்துக்கு வர்றோம். ஆனா விஷயங்களை மட்டும் இப்ப சேகரிச்சுட்டு இருக்கிறோம், நிறைய வந்து நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த ஞானம் விஞ்ஞானமா மாறணும். அதாவது என்ன கேட்கிறோமோ அதை வாழ்க்கையில இம்ப்ளிஃபை பண்ணணும். அப்பதான் அது வந்து பக்தி தொண்டு ஆகுது. இல்லைன்னா அது வந்து ஞானத்தின் தளத்துல மட்டும்தான் இருக்கும். அப்ப எது படிச்சாலும், இப்ப டாக்டருக்கு படிச்சாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, நான் படிச்சுட்டேன் அதனால எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு கிடையாது. அதை நம்ம லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணும் போதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில செலவு பண்றதுக்கு பணம் கிடைக்கும். அது போலதான் இங்க வந்து என்னதான் பக்தியில கேட்டுட்டே இருந்தாலும் அதாவது சத்துவ குணத்துல என்னைக்கும் நம்மளை வச்சிருக்காம கோபம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியங்கிற விஷயங்கள் நம்ம கிட்ட வீழ்ந்து எந்திரிக்கும் போது நம்மளோட எனர்ஜி நிறைய போயிருது. அப்ப ஸ்டெடியா இருக்கிறப்போ மேல தூக்கி விடும். அப்ப பக்திக்கு வந்து எப்பவுமே ஸ்திரத்தன்மை ரொம்ப முக்கியம். அடுத்தது பதம் 23. அகம் ஹி பிருஷ்டோ ஹரிய மனோபவத்பிர் ஆஷஷ ஆத்மாவகமோ அத்ர யாவான் நபவதந்தி ஆத்மசமம் பதத்ரினஸ் ததா சமம் விஷ்ணு கதிம் விவர்ச்சிதஹ. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கிறேன். படி. மொழிபெயர்ப்பு. சூரியனை போல் தூய சக்தியை பெற்றுள்ள ரிஷிகளே, என் புத்தி கட்டிய வகையில் விஷ்ணுவின் திவ்ய லீலைகளை உங்களுக்கு விவரிக்க நான் முயற்சிக்கிறேன். பறவைகள் அவற்றின் சக்திக்கேற்ப ஆகாயத்தில் பறப்பதைப் போலவே கற்றறிந்த பக்தர்களும் தங்களது தன்னுணர்வுக்கேற்ப பகவானை பற்றி விவரிக்கின்றனர். பொருளுரை. பரமசக்தி எல்லையற்றவராவார். எல்லைக்குட்பட்ட எந்த ஜீவராசியாலும் அவரை அறிய முடியாது. பகவான் அருவமாகவும் உருவமாகவும் இதயவாசியாகவும் இருக்கிறார். அவர் அவரது அருவ அம்சத்தினால் எங்கும் பரவியுள்ள பிரம்மாவாக உள்ளார். இதயவாசியாக உள்ள அம்சத்தினால் அனைவரது இதயத்திலும் பரமாத்மாவாக உள்ளார். உருவ அம்சத்தினால் அவரது அதிர்ஷ்டம் உள்ள சகாக்களான தூய பக்தர்களின் உன்னத அன்பு தொண்டை ஏற்பவராக இருக்கிறார். வெவ்வேறு அம்சங்களில் உள்ள பகவானுடைய லீலைகளை கற்றறிந்த சிறந்த பக்தர்களால் ஒரு பகுதி மட்டுமே அறிய முடிகிறது. எனவே தாம் உணர்ந்துள்ள அளவிற்கு மட்டுமே பகவானின் லீலைகளை விவரிப்பதில் சூத கோஸ்வாமி தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார். உண்மையில் பகவானால் மட்டுமே தம்மை பற்றி விவரிக்க முடியும். மேலும் பகவானால் அளிக்கப்படும் விவரிக்கும் திறமைக்கேற்ப அவரது கற்றறிந்த பக்தர்களாலும் அவரை பற்றி விவரிக்க இயலும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ ஒரு பறவையும் ஒரு லெவல்ல பறக்க முடியும். இப்போ காக்கா பாத்துட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு தான், கழுகு பாத்தீங்கன்னா அதை விட உயரமா பறக்க முடியும். அப்போ எப்படி வந்து பறக்கிற திறமைக்கு ஏற்ப அதை எவ்வளவு உயரமா பறக்க முடியுமோ, அது போல இங்க ஒரு பக்தர்களும் அவங்க சக்திக்கு ஏற்ப பகவானை பற்றி பிறருக்கு உபதேசம் பண்ண முடியும். இப்ப சிலரால் வந்து பகவானை பற்றி பேசுறதுக்கு ஒரு சில அம்சங்கள் மட்டும்தான் தெரியும். இன்னும் தூய பக்தர்கள் பாத்தீங்கன்னா அதை விட அதிகமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட தூய பக்தர்களிடமிருந்து கேட்கும் போது அந்த வார்த்தைகள் ஹிருதயத்துக்குள்ள ஊடுருவி பாய்கின்றது. அப்ப இந்த காதுல கேட்டு அந்த காதுல போற மாதிரி ஜட விஷயங்கள் கிடையாது பகவானை பற்றிய விஷயங்கள்.
பகவானை பற்றிய விஷயங்கள் தேன் போன்று அமுதம் போன்று இனிமை அளிக்கக்கூடியவை. அவை காதுகளின் வழியாக தேனாக பாய்ந்து இதயத்தில் ஊடுருவி நம்ம உணர்வை மாற்றக்கூடியவை. ஆனா ஜட விஷயங்கள் நம்மளுக்கு காதுகள் வழியாக கேட்டாலும் அது தீய உணர்வுகளை நிறைய ஏற்படுத்தும். இப்ப நீங்க இதே பகவானை பற்றி கேட்காம போன்ல வேற ஏதாவது வாட்ஸ்அப்லயோ இல்ல யூடியூப்லயோ போய் கூகுள்லயோ போய் நீ வேற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனமானது பேதலிக்க கூடும். இதுக்கு சரியான உதாரணம் யாரு? அஜாமிலன் ஒரு மோசமான காட்சியை பார்த்து அவனோட வாழ்க்கையே மாறிடுச்சு. ஆனா தூய ஒரு அந்தனர் வீட்டுல பிறந்ததுனால அவனுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவன் போய் தவத்துல இருந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மறுபடியும் விஷ்ணு லோகத்திற்கு போக முடிஞ்சது. அப்போ பகவான் தன்னை வேறு வேறு விதமாக வெளிப்படுத்துகின்றார். வதந்தி தத்துவம் விதஸ்தத்துவம் அஜ்ஞானம் மத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்பியதே அப்படின்னு சொல்லி பிரம்மனாக அருவமாக அவர் அருவமாகவும் சிலருக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு, உருவவாசியாகவும் பகவானாகவும் வெளிப்படுத்துறாரு, சிலருக்கு இதயவாசியாக பரமாத்மாவாகவும் தன்னை வெளிப்படுத்துகின்றார். அப்ப யாருக்கு என்னென்ன தகுதி இருக்கோ அந்த அளவுக்கு பகவானை உணர்ந்துக்க முடியும். அப்போ தூய பக்தர்களின் உன்னத அன்பு தொண்டை உருவம்சத்துல ஏத்துக்கிறார். இப்போ தூய பக்தர்களோட எப்படி உருவம்சத்துல ஏத்துக்கிறாரு? அவர் சிலாரூபமாக ஏற்றுக்கொள்கிறார். சிலாரூபத்துல சகுன வழிபாடு. சகுன அப்படின்னா முக்குணங்கள் கொண்டவர்களால செய்யப்படுகின்ற வழிபாடு. பகவானுக்கு பசிக்கும், அவருக்கு ஆடை உடுத்தணும், அவரை காலையில எழுப்பி விடணும், சங்கு ஊதி எழுப்பி விடணும், அவரை இரவு தூங்க வைக்கணும். பகவானுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. அவருக்கு இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. அப்ப இருமைகள் அற்றவர், துவந்தங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனா நாம நம்ம குணத்திற்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஒரு உருவம் கொடுத்து, ஆனா அவர் அதுக்கும் ஒத்துழைச்சு அந்த உருவத்திலையும் இறங்குறாரு, சிலாரூபத்திலையும் இறங்குறாரு. அப்போ பிரதிமா மூர்த்தி நகித்தோ சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தன அப்படின்னு சொல்லி பகவான் வெறும் சிலாரூபம் கிடையாது, அவர் உணர்வுள்ளவர், உருவம் உள்ளவர், அன்புடையவர், கருணை உள்ளவர் அப்படின்னு அவருக்கு 64 நற்குணங்களுக்கு மேலாக பல நற்குணங்கள் அவர்கிட்ட இருக்கு. அதை பக்தர்கள்ட்ட மட்டும்தான் அவர் வெளிப்படுத்துவார். பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு அவர் மேலேயும் அவங்களுக்கு கன்ஃபியூஷன், குழப்பத்தை ஏற்படுத்துறார். அப்ப நம்ம பகவத்கீதையில பார்த்திருக்கோம், பீஷ்மருக்கும் பகவானுக்கும் சண்டை நடந்தப்போ பீஷ்மர் அம்புகள் தொடர்ந்து அர்ஜுனன் மேல எய்துறார். ஆனா பகவான் கிருஷ்ணர் அதை தடுக்கும் போது, அவர் தேர் ஓட்டும் போது அவர் மேலையும் பட்டு அவருக்கு உடம்புல இருந்து ரத்தம் வருது. அப்ப என்ன பகவான் சொல்றாங்க, அவர்கிட்ட இருந்து எப்படி ரத்தம் வருது? ஏன்னா அவர் ரத்தம், நாளம், சீல், நம்மளோட சளி அதெல்லாம் இல்லாதவராச்சே அப்படின்னு நீங்க சொன்னீங்களே அப்படின்னா இதுதான். அதாவது நாத்திகவாதிகளுக்கு குழப்பத்தை மேலும் ஏற்படுத்துறார். பகவானை பத்தி புரிஞ்சுக்கணும்னா ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்த ஞானிகளுக்கும் கூட புரிய மாட்டேங்குது. தேனே பிரம்ம அவங்க என்ன பண்றாங்க, முயந்திய சூரையக, முகியந்திய சூரைக அப்படின்னா குழப்பத்தில், சூரர்கள் அப்படின்னா தேவர்கள், ஆனானுக்கும் உயர்ந்த ஜீவராசியான பிரம்மாவுக்கும் கூட இருக்கிறாருன்னா பாத்துக்கோங்களேன். அப்ப சாதாரண மக்கள் எல்லாம் எவ்வளவு தூரம், நாத்திகவாதிகள் எவ்வளவு தூரம்? ஏன்னா அவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர், அவரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட சரணாகதி அடையணும். இப்ப சரணாகதி அடையாதவர்களுக்கு அவர் மேலும் அவர்களுக்கு குழப்பத்தை உண்டாக்குறார். ஏன்னா சரணாகதிக்கு என்ன வேணும்? முதல்ல அடக்கம் வேணும், பொறாமையின்மை வேணும், அனசூயவே. ஏன்னா பகவான்கிட்ட இருந்து பொறாமப்பட்டுதான் அவன் இங்க கீழே விழுந்து இருக்கிறோம். அப்ப விழுந்து அந்த பொறாமையை இந்திராசிகளிடம் நாம் பொறாமை கொண்டிருக்கின்றோம். எல்லார்கிட்டையும் பொறாமை என்கின்ற உணர்வு இருக்கு. அதனாலதான் நாம இன்னும் தாழ்ந்த நிலையிலேயே இருக்கிறோம். ஆனா தூய பக்தர்கள்ட்ட பொறாமையே கிடையாது யாருகிட்ட. அப்படி நம்ம பாகத்துல ஒரு தூய பக்தர்களும் ஆத்மராமாக்களாய தேவையும் மற்றவர்கள்.
அவர்களுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். ஆத்மராமாஸ்சமுனையோ நிர்கிரந்திய ஹைதுகி. ஒரு நிமிஷம் மாதாஜி. மாதாஜி, மாதாஜி, நெட்டு விட்டு விட்டு வருது அதனால. சாரி மாதாஜி. அப்போ கற்றறிந்த பக்தர்களால் மட்டுமே அவர்களது திறமை. அடுத்தது பதங்கள் 24, 25. ஏகதா தனூர் உத்யம்ய விசரன் மிருகயாம் வனே மிருகானனு கத ஸ்ராத்த திருஷிதோ பிருஷம் ஜலாச்சயம் அசசான பிரவிவேஷ தம் ஆசிரமம் ததர்ச்ச முனிம் நாசீனம் சாந்தம் மீலித லோச்சனம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யார் படிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நானே படிக்கட்டுங்களா? நான் படிக்கிறேன் மாதாஜி, நான் படிக்கணுங்க. மொழிபெயர்ப்பு. சரி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு. பொருளுரை. ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. ஒரு சமயம் வில்லும் அம்புகளும் ஏந்தி காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்த பரிசுத்த மகாராஜன் மான்களை தொடர்ந்தோடி பசியும் தாகம் மேலிட மிகவும் களைப்படைந்தார். இந்நீர்நிலையை தேடி அலைந்த வேளையில் புகழ்பெற்ற சமீக ரிஷியின் ஆசிரமத்திற்குள் நுழைந்த அவர் ரிஷி முடிய கண்களுடன் மௌனமாக ஆழ்ந்திருப்பதை கண்டார். பொருளுரை. பரமபுருஷர் தமது துய்ய பக்தர்களிடம் மிகவும் அன்பு கொண்டிருப்பதால் அவர்களை தம்மிடம் அழைத்து கொண்டு மங்களகரமான சூழ்நிலை அவர்களுக்கு அமைத்து தருகிறார். பரிசுத்த மகாராஜன் பகவானின் ஒரு துய்ய பக்தர் என்பதால் அவர் பசியாலும் தாகத்தாலும் அதிக களைப்படைவதற்கு காரணமில்லை. எனினும் பகவத் பக்தர் ஒருவரை தங்கள் உடல் தேவைகளால் ஒருபோதும் மனக்கலக்கம் அடைவதில்லை. ஆனால் பகவானின் விருப்பப்படி தங்கை ஒரு பக்தரும் கூட களைப்பையும் தாகம் அடைந்த நிலையில் வைக்கப்படுகிறார். இது பௌதீக செயல்களை அவர் துறப்பதற்கு சமமானதாக ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காகவே ஆகும். பகவானை அடையும் எல்லா பௌதீக ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பௌதீக செயல்கள் அவர் துறப்பதற்குரிய சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கே ஆகும். பகவானை அடையும் முன் எல்லா பௌதீக பற்றுகளையும் ஒருவர் துறக்க வேண்டும். எனவே ஒரு பக்தர் பௌதீகத்தில் ஆழ்ந்து விடும் பொழுது நிராதரமான ஒரு சூழ்நிலையை பகவான் ஏற்படுத்துகிறார். பௌதீக விளைவுகளை போல் காணப்படும் செயல்களில் துய்ய பக்தர் ஈடுபட்டிருந்தாலும் பரமபுருஷர் அவரை ஒருபோதும் மறப்பதில்லை. சில சமயங்கள் எல்லா பௌதீக விவகாரங்களையும் பக்தன் துறந்துவிட வேண்டிய சர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை பகவான் உருவாக்குகிறார். இது பகவானின் சமிக்ஷை என்பதை பக்தன் புரிந்து கொள்கிறான். மற்றவர்களோ இதை பிரதிகூலமானதாகவும் ஏமாற்றமாகவும் எடுத்துக்கொள்கின்றனர். பகவத்கீதை உபதேசம் செய்யப்படுவதற்கு அர்ஜுன் கருவியாக இருந்தார். அதை போலவே பாகவதம் தோன்றுவதற்கு பரிசுத்த மகாராஜன் கருவியானார். பகவானின் விருப்பத்தினால் குடும்ப பாசம் எனும் மாயைக்கு அர்ஜுனன் உட்படாமல் இருந்திருந்தால் அனைவருடைய நன்மைக்கும் உரியதான பகவத்கீதையை பகவான் பேசி இருக்க மாட்டார். அதை போலவே இச்சமயத்தில் பரிசுத்த மகாராஜன் பசியாலும் தாகத்தாலும் களைப்படையாமல் இருந்திருந்தால் ஸ்ரீமத் பாகவதத்தின் முக்கிய அதிகாரியான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியால் இந்த பாகவதம் தோன்றாமலேயே இருந்திருக்கும். எனவே அனைவரின் நன்மைக்காகவும் ஸ்ரீமத் பாகவதம் பேசப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாக்குவதற்கு இது ஒரு முன்னோடியாக அமைகிறது. எனவே தான் இந்த முன்னோடி ஒரு சமயம் என்ற சொல்லுடன் ஆரம்பமாகின்றது. இப்போ ஏகதா அப்படிங்கிற முதல் வார்த்தை என்ன சொல்லுது? ஒரு சமயம். அப்போ ஒரு சமயம் அங்க பரிசுத்த மகாராஜா, இப்ப நம்ம ஒரு கதை சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? ஒரு ஊர்ல ஒரு சமயத்துல அப்படின்னு சொல்லுவோம். அது போல இங்க ஒரு சமயத்துல பரிசுத்த மகாராஜா காட்டுல போய் வேட்டையாட போறார். ராஜாக்கள், அதாவது அந்த காலத்துல சத்திரியர்கள்
வேட்டையாடுவது அவங்களுடைய கடமை. ஏன்னா வேட்டை ஆட போகும்போதுதான் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. ஒரு ராஜா சும்மா அரச அரண்மனையில இருந்து சாப்பிட்டுட்டே இருந்தான்னா அவனால உடம்ப மெயின்டைன் பண்ண முடியாது. அப்ப போய் போர் புரிய முடியாது. அந்த காலத்துல ராஜா அப்படின்னா அவன் தான் தளபதி, முதன்மையாக தலைமை தாங்குபவன் அவன் தான். தலைமை ஏற்று அந்த போரை நடத்துபவன். இன்னைக்கு மாதிரி அரசியல்வாதிகள் மாதிரி கிடையாது. இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் உள்ள உட்காந்துட்டு பாகிஸ்தானுக்கு போர் புரியுங்க அப்படின்னு ஆர்மிக்கு உத்தரவிட்டுட்டு உட்காந்துக்குவாரு. அவருக்கு போர்னா என்னன்னே தெரியாது. ஆனா அந்த கால ராஜாக்கள் எல்லாம் ராஜா அப்படின்னாலே போர் புரிய வேண்டும். அதுக்கு வேட்டையாடுதல் ரொம்ப முக்கியம். அதுதான் பயிற்சி. அப்ப அந்த மாதிரி இவர் காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போகும்போது அவருக்கு ரொம்ப தாகம், பசியால களைப்படைஞ்சிடுறாரு. ஆனா இப்படி களைப்படைவது ஒரு பக்தனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அவன் உடல் தேவைகளால் துன்புறுவது கிடையாது ஒரு பக்தன், தூய பக்தன். அப்ப இந்த தூய பக்தனான பரீட்சித் மகாராஜா அந்த க்ஷணத்துல ஏன் அப்படி ஆனார் அப்படின்னா அதுவும் பகவானுடைய லீலை. ஏன்னா பகவான் அந்த லீலையை கொடுத்ததுனாலதான் அவர் என்ன பண்ணினார்னா அந்த களைப்பினால, சோர்வுனால அங்க சமீக மகரிஷியோட ஆசிரமத்துக்கு போறாரு. அங்க ஒரு குடிசை தெரியுது காட்டுல, அது சமீக மகரிஷியோட குடிசை. அங்க சமீக மகரிஷி பையன் விளையாட போயிருக்கார், ஸ்ருங்கி. அப்போ சமீக மகரிஷிட்ட அவர் கேட்கிறார், தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு. ஒரு ராஜா நான் வந்திருக்கேன், இவர் கண்ணை கூட முழிச்சு பார்க்காம இப்படி உக்காண்டு இருக்காரு அப்படின்னு இவருக்கு கோபம் வருது. ஏன்னா கோபம், பசி, தாகம் எல்லாமே தூய பக்தர்களை பாதிக்காது. ஆனா இந்த இடத்துல அவர் பாதிக்குது. ஏன் அப்படின்னா கடவுளுடைய ஏற்பாடு அது. இப்போ ஒரு தூய பக்தருக்கு கோபம் வருது, அவர் நம்மளை ஏதாவது திட்டாரு அப்படின்னா அதை நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டா எடுத்துக்கணும். எப்பவுமே கோவப்படாதவர் நம்ம மேல கோவப்படுறாரு அப்படின்னா அதை ஒரு கிஃப்டா எடுத்துக்கணும். ஏன்னா அங்க உள்ள பரமாத்மாவாக இருந்து அவரையே உள்ள இருந்து ஆட்டு வைக்கிறது அந்த பகவான் தான். அப்ப இந்த இடத்துல அவர் ஏன் அப்படி பிஹேவ் பண்றாரு அப்படின்னா, ஒரு தூய பக்தரானவர் ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னா அது பகவான் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திய அந்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலையினாலதான் அவருக்கு 7 நாட்கள் இறக்க போறார் அப்படிங்கிற சாபம், ஒரு ஹிஸ்டரி, வரலாறு அங்க தொடுக்கப்படுது. அந்த ஸ்ருங்கி அப்படிங்கிற முனிகுமாரனால அங்க கொடுக்கப்படுது. அப்ப அந்த 7 நாட்கள்ல அவர் பகவான்கிட்ட போகணுங்கிற பிராப்தத்தை பகவான் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு அவரே புரிஞ்சுக்கிறார். அதனால அவர் திருப்பி சாபம் கொடுக்கவோ, அவங்களை தண்டிக்கவோ, அவங்க மேல கோபப்படவோ, சாபம் கொடுக்கவோ கிடையாது. அவர் என்ன பண்றாரு, அந்த 7 நாட்களை யாருக்காவது தெரியுமா இது எவ்வளவு பெரிய கிஃப்ட்? ஏன்னா நான் இறக்க போறது எனக்கு தெரியாது. நான் எப்பவும் போல ஆடிப்பாடி கொஞ்ச நேரம் ஆன்மீகத்தில் இருப்பேன், கொஞ்ச நேரம் பௌதிகத்தில் இருப்பேன். ஆனா இதே 2 நாள்ல போக போறேன்னு தெரிஞ்சா நான் பாகவதம் பகவத்கீதை படிச்ச அந்த நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு 2 நாள்ல எவ்வளவு முடியுமோ பகவானோட நாமத்தை சொல்லணும்னு உட்காந்து சீரியஸா சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இது ஒரு பெரிய விஷயம் மாதாஜி, நீங்க இப்ப சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த விஷயத்த கேட்கும்போது ஒரு மோசமான எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஒரு படம் வந்தது சமீபத்துல, நயன்தாரா நடிச்சது. அவளுக்கு கண்ணு தெரியாது மாதாஜி. அவளுக்கு கண்ணு தெரியாத போது அவ ஒரு குச்சி வச்சு முன்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு, ஏற்கனவே தெரிஞ்சிருந்த கண்ணு திடீர்னு கண்ணு தெரியாம போயிடும். அதுதான் ரொம்ப மோசம். பிறவி குருடு பத்தி கூட பரவாயில்ல, ஏற்கனவே கண்ணு தெரிஞ்சு அப்புறம் நடுவுல தெரியாம போனா அது எவ்வளவு பெரிய மோசமான பாதிப்புன்னு பாத்துக்கோங்க. அவ குச்சி வச்சு தட்டி 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 நடந்து போவா, அடுத்து என்ன பொருள் இருக்குன்னு தெரியாது. அது போலதானே மாதாஜி நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்ப நம்மளும் குருடு தானே மாதாஜி ஒரு விதத்துல. அது நான் நினைச்சேன் அழுவோம் மாதாஜி. அதான் மாதாஜி, நம்ம அதுக்காகத்தான் அதெல்லாம் படிக்கிறோம். இது முழுசா கேளுங்க. அப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது மாதாஜி நமக்கு. அதுதான் நம்மளுக்கு இறப்புன்றது எப்போன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கோ நாளைக்கோ எப்ப வேணா அது நடக்கலாம். அப்போ இங்க பரீட்சித் மகாராஜுக்கு இது பெரிய கிஃப்ட். 7 நாட்கள் இறக்க போறேன் அப்படிங்கிறது. கட்டுவாங்க மகாராஜாக்கு அந்த கிஃப்ட் கிடைச்சது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, உடனடியா பகவானை நோக்கி தங்களுடைய மனம், புலன்கள் அவங்க எல்லாத்தையும் ஈடுபடுத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ நாளைக்கு பூகம்பம் வந்துருச்சு. இப்ப எல்லாம் மேல இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு.
இப்ப தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற கதியில நான் என்ன பண்ணுவேன், பகவானே காப்பாத்து காப்பாத்துன்னு நான் ஒரு 2 நிமிஷம் ப்ரே பண்ணனாலும் என்னோட கவனம் 100% அதுலதான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கேன். அதனால பகவானைத்தான் நம்பணும், வேற யாரும் நம்மளால அங்க பிரயோஜனம் கிடையாது. எனக்கு உதவக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. இறப்பின் போது உதவக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. நம்மளுடைய உடலை வந்து யாரால் கோடிக்கணக்கா சேர்த்து வச்ச பணமும் சரி, நாம வளர்த்தின பிள்ளைகளும் சரி, நம்ம பெற்றோரும் சரி, யாரு இருந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அப்போ நாம வந்து பகவானை தான் ஒரு 2 மணி நேரமோ இல்ல சூழ்நிலை கடல்ல தள்ளப்பட்டு தத்தளிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளை சுற்றி வந்து சுறா மீன்கள் எல்லாம் இருக்குன்றது தெரியும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், தீவிரமா பகவானை நினைப்பேன். அந்த சமயத்துல வேற ஒன்னையும் நினைக்க மாட்டேன். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரியா கேட்கிற மாதிரி தண்ணியில முக்குறாங்க, தண்ணியில முக்கி அவனை எடுக்கணும். கொஞ்சம் இப்ப மேல வந்துருச்சு. மாதாஜி உங்க வாய்ஸ் சரியா கேட்கல. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் மாதாஜி, கொஞ்சம் இடத்த மாத்தி பாக்குறேன். இப்போ நம்மள வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நினைச்சு பாருங்க. இப்ப நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இப்ப கேக்குதுங்களா? ஹரே கிருஷ்ணா. சரிங்க. அப்போ நம்மளுக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க. தண்டனை கொடுக்குறப்போ நம்மள வந்து உள்ள தண்ணியில முக்குறாங்க. நம்ம தலைய முக்கும் போது நாம என்ன நினைப்போம், ஐயோ என் பையன் நல்லா இருக்கானா, என் பொண்டாட்டி சேஃபா இருக்கா, நாம வச்சிருக்கிற பணம் எல்லாம் லாக்கர்ல தான் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போமா? நான் வந்து மூச்சு விடணும், எனக்கு ஒரே கொள்கை, அப்ப என்னை எப்ப மேல தூக்குவாங்க, என்னால மூச்சு விட முடியலையே, அந்த ஒண்ணுதான் தீவிரமா நினைப்போம். அது போல நம்ம பக்தியில இருக்கோம், நம்ம ஆபத்துன்ற வர்றப்பதான் பகவானை வந்து தீவிரமா நினைக்கிறோம். அதனாலதான் குந்தி தேவி சொல்றாங்க, எனக்கு வந்து எப்பவுமே நீ துன்பத்தை கொடு அப்படின்னு. வித்தியாசமான வேண்டுதல். அது மாதிரி யாருமே வேண்ட மாட்டோம். யாராவது நாம எனக்கு துன்பத்தையே கொடுன்னு நாம வேண்டுவோமா பகவான்கிட்ட? ஆனா குந்தி தேவி வேண்டுறாங்க. அப்ப அதனாலதான் நம்மளுக்கு ரொம்ப சிக்கல் வர்றப்ப நம்ம வேண்டுதல் ரொம்ப தீவிரமா இருக்கும். ஆனா அதெல்லாம் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து பிரார்த்தனை வேற மாதிரி போயிரும். நம்ம பிரார்த்தனை வந்து எனக்கு அதை கொடு, இன்னைக்கு வந்து இடம் வாங்க போறேன், அந்த இடம் வந்து நல்லா விற்கணும், அந்த இடத்துல நல்லா தொழில் பண்ணணும், நான் இன்னும் 4 ஃபேக்டரி கட்டணும், இந்த மாதிரி வேண்டுதல் நம்மளுக்கு மாறி போயிரும். அப்போ அந்த தீவிரமான ஒரு எண்ணம் எப்ப வரும் அப்படின்னா, நம்மள உள்ள தண்ணிக்குள்ள முக்குறப்போ, ஐயோ நான் மூச்சு மட்டும் விடணுமே அப்படின்னு போராடுவோம். அப்ப அவங்க வெளியில எடுத்தப்ப, அப்பாடா என்னால மூச்சு விட முடியறதுன்னு மூச்சை நல்லா இழுப்போம். அதுக்குள்ள மறுபடியும் உள்ள அமுத்திடுவாங்க. இது மாதிரி நம்மளுக்கு வந்து ஜட துன்பங்கள் இப்படித்தான் வரும். சின்ன இன்பம் அந்த மேல இழுக்கிறப்போ நம்மளுக்கு அந்த மூச்சு விடுற அந்த ஒரு செகண்ட் ஒரு இன்பம் வரும். ஆனா அதை நிரந்தரம்னு நினைப்போம். அடுத்ததே உடனே உள்ள முக்க ஆரம்பிச்சிருவாங்க மாயாதேவி. நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்து மறுபடியும் முக்குவாங்க. அப்ப இதை வந்து இதை பழகி போயிட்டோம். இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் துன்பம் தான் அதிகமா வந்திருக்கு. ஆனா சின்ன இன்பங்கள்ல நாம வந்து அதை நிலைன்னு நினைச்சுக்கிட்டு அதுலயே பின்னாடி போயிட்டு இருப்போம். ஆனா இதை உணர்ந்தவங்க தூய பக்தர்கள், இது நிலையற்றது, போதும் போதும், இத்தனை ஜென்மம் எடுத்தாச்சு, இத்தனை ஜென்மத்திலயும் நான் பார்த்தது இது ஒண்ணுதான், அப்ப எனக்கு வந்து துன்பம் தான் நிரந்தரம், இன்பம் நிரந்தரம் கிடையாது இந்த ஜட உலகுல அப்படின்னு சொல்லி நிரந்தரமான இன்பம் பகவான்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா பகவான்கிட்ட இருந்து பிரிந்து வந்த சக்தி நான். அப்ப ஒரு தீப்பொறி மாதிரி ஒரு பெரிய நெருப்புல இருந்து விழுந்த கங்குனா, அதனால அணைஞ்சு துன்பப்படுறேன், மறுபடியும் போய் அதுல இணைஞ்சிட்டா எனக்கு மறுபடியும் பவர் வந்துரும். இந்த உடலை விட்டு பிரிந்த பாகம் நான், அப்ப மறுபடியும் அந்த உடலோட சேரும்போது நான் இன்பம் அடையலாம் அப்படிங்கிற எண்ணம் அந்த தூய பக்தர்களுக்கு வருது. அது மாதிரிதான் இங்க வந்து பரிசுத்த மகாராஜா தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பு 7 நாட்கள்ல பகவான் என்னை கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முழுமையாக பகவானினோட தொண்டுல ஈடுபடணும் அப்படிங்கறக்காக என்னத்தை தேர்ந்தெடுக்கிறார்? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனங்கிற 9 விதமான நவவித பக்தி தொண்டுல ஸ்ரவணத்தை தேர்ந்தெடுக்கிறார். அப்ப ஸ்ரவணத்தை தொடர்ந்து அவர் வந்து, ஹரே கிருஷ்ணா, தொடர்ந்து அவர் வந்து பாகவதம் கேட்க ஆரம்பிக்கிறார். பாகவதத்தை கேட்டு 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 7 நாட்களும் அவர் பகவானுடைய லோகத்துக்கே
ந தத் பாஷ்யதோஷியோ ந சசாங்கோ ந பாவக யக்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. எங்கு போனால் திரும்பி வர வேண்டியது இல்லையோ அந்தமான பரம் தாம, அந்த தாமத்துக்கு அவர் திரும்பி போயிடுறார். அப்போ சிலரோட வாழ்க்கையில வந்து திடீர்னு ஏதாவது ஒரு நட்டம் வரும். உடனே அவர் சோர்ந்து போய் புலம்பி அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆனா பகவான் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த இடத்துல எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். நான் வந்து ஒரு சின்ன கதவை அடைச்சிட்டேன், ஆனா ஒரு பெரிய கதவை திறந்து விட போறேன் அப்படிங்கிறது தெரியாம அந்த முட்டாள் என்ன பண்றான், அதுக்காக நொந்து போய் புலம்பி தன்னைத்தாளே தாழ்த்தி கொண்டு அவன் வந்து விரக்தியாகி தற்கொலையும் பண்ணிடுறான் சிலரெல்லாம். இப்படி நிறைய நாம வந்து இந்த ஜட உலகல்ல பாக்குறோம். அப்ப பகவான் வந்து நம்மளுக்கு பெரிய வாய்ப்பை கொடுக்கறதுக்காக ஒரு சிறு தடங்களை கொடுப்பார் சில சமயங்கள்ல. பௌதிகத்துல கூட இது நடக்கிறது உண்டு. அப்ப ஆன்மீகத்துல பாருங்க, நம்மளுக்கெல்லாம் தடைகள் வருது அப்படின்னா அது நம்மளை முன்னேற்றுவதற்காகத்தான். தடையே இல்லாம இருந்தா என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப ஸ்பீடா போய் எங்கேயாவது அடிச்சு மோதி உடனே ஸ்டாப் ஆயிடுவோம். ஏன்னா ஆன்மீகத்துல வந்து நாம ஆரம்பத்துல வரும்போது ரொம்ப உற்சாகமா வருவோம். அப்ப நிறைய வந்து எடுத்து பண்ணுவோம், சேவைகள் எல்லாம் எடுத்து பண்ணுவோம். கடைசியில என்ன ஆகும், நம்மளுக்கு நாம நினைச்ச உலகம் வேற. ஆன்மீகம் அப்படின்னு நான் வந்துட்டோம் அப்படின்னா கோயில் எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க, நம்மளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறப்போ அங்க அப்படி கிடையாது. உடனே நாம வந்து நம்மள மறுபடி கீழே இறக்கிடுவோம். ஐயோ இங்க போகவே கூடாதுப்பா. அப்போ அந்த அந்த மாதிரி மென்டாலிட்டி இல்லாம நாம பக்குவமா அடி எடுத்து வச்சு கனிஷ்ட அதிகாரி, உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கேயும் வெரைட்டி இருக்கு. அப்ப நம்ம ஆன்மீக குருவை மட்டும்தான் பார்க்கணும், மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது. அப்ப நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். மனம்பரம் காரணம். அப்போ தச்சுணும் அப்படின்னு பகவான்கிட்ட இருந்து மட்டும்தான் கேட்கணும், மற்றவங்க சொல்றதையெல்லாம் கேட்க கூடாது. தூய பக்தர்கள் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும். இப்படி எத்தனையோ நம்மளுக்கு வந்து நம்ம பக்குவப்படுத்தி முன்னேறணும். மெதுவா காலை வச்சு நிதானமா முன்னேறணும். வேக வேகமா போய் ஒரேடியா சறுக்கிடக்கூடாது. இப்படி பலவிதமான நம்மளுக்கு கொள்கைகளை இதுல இருந்து ஸ்தாபிக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்லது உங்களுடைய அனுபவங்கள் எது இருந்தாலும் நீங்க சொல்லலாம், ஷேர் பண்ணிக்கலாம்.